ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஆம்லெட் நல்லா பச்சை மிளகா நிறைய கட் பண்ணி போட்டு ஆம்லெட் ஊற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அதே பச்சைப்பயிறு, ரசம், சாப்பாடு நிறையா அதே மிச்சமானதுனால இன்றைக்கி அதே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி வெறும் ஆம்லெட் தான், நல்லா நல்லா காரசாரமான ஒரு ஆம்லெட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள்லாம் இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? வைகுண்ட ஏகாதசிக்கு என்னடா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி முட்டை செய்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எக்குங்கிறது ஒரு வெஜிடேரியன் கார்டு சேர்ந்தது தான். அதனால தான் இன்றைக்கி எக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த டைமுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் எக்கு தான் ஊற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதெல்லாம் எதுவுமே அசைவம் சைவம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மனசளவில் கடவுளை நேசித்து கும்பிட்டா போதும். அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி பெருமாள் கோயிலெல்லாம் சொர்க்கவாசல் திறந்துருப்பாங்க. யார் யார் என்னென்ன கோவிலுக்கு போனீங்கங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.